சார் இப்ப நம்ம இந்த நவராத்திரி வந்து 10 நாட்கள் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க சார். சில பேர் வீட்ல வந்து கொலு வைப்பாங்க, சில பேர் வைக்க மாட்டாங்க. சில பேருக்கு அது வழி வழியா இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். சில பேருக்கு இல்ல. புதுசா வைக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். ஒருவேளை கொலு நாங்க எங்க வீட்ல வைக்கல அப்படின்னா, என்ன மாதிரியான வழிபாடுகள் சார் செய்யலாம்? இல்லை வெறும் அம்மன் படத்தை வச்சு அந்த அம்மனுக்கு அஷ்டோத்திரம் பண்ணலாம். அதுக்கப்புறம் அபிராமி அந்தாதி படிக்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இந்த 10 இந்த நாட்களுமே. 10 நாட்களும் அபிராமி அந்தாதியை பாராயணமாக பண்ணணும். ம். 100 பாடல்கள் அது மொத்தம். அந்த அபிராமி அந்தாதி பாராயணம் வந்து நவராத்திரியில் பண்ணுறது தான் ரொம்ப சிறப்பு. ஓ! அது ரொம்ப ரொம்ப வந்து தெய்வ ஈடுபாடு இருக்கிறவங்க டெய்லிலாம் படிக்கிறவங்கலாம் இருக்காங்க. ம். ஆனால் அபிராமி அந்தாதி மற்ற நாளில் படிக்கிறோமோ இல்லையோ நவராத்திரியில் படித்தா ரொம்ப நல்லது. அது ஒரு வழிபாட்டில் அது ஒரு முக்கியமான விஷயம். கொலுங்கிறது வந்து பிற்காலத்தில் ஏற்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஓ! அப்ப இது வழி வழியா நம்ம இல்லை, அதாவது அம்பிகை வந்து கொலு வீற்றிருக்காள்னு ஒரு வார்த்தை வரும். ம், ம். அதை வச்சுட்டு நம்ம பொம்மையை வச்சு கொலு வைக்கிறதுங்க. பொம்மை கொலு வைக்கலாம் ஒரு 400 வருஷத்துக்குள்ளே வந்தது. எப்போ அப்படின்னு பார்த்தாக்க கிருஷ்ணதேவராயருடைய ஆட்சி காலம் நடந்தப்போ இந்த பழக்கம் ஆரம்பித்ததாக சொல்லப்படுகிறது. கிருஷ்ணதேவராயர் வந்து சவுத் இந்தியாவுக்கு நிறைய பண்ணியிருக்கார். அவர் வந்து இந்து மதத்துக்கு ஒரு பெரிய ஒரு காவலராக விளங்கியிருக்காரு. அவருடைய பீரியடில் தான் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நிறைய விழாக்கள்லாம் வந்து சிறப்பாக நடத்தி அந்த கோவிலுடைய இதெல்லாத்தையுமே ஃபுல்லாக அவர் தான் மாற்றினார். நிறைய பண்ணியிருக்காரு. அவருடைய பீரியடில் இந்த பொம்மை வைக்கிறது, கொலு வைக்கிறது இதெல்லாம் வந்து ஜாஸ்தியாக இருந்தது. அப்படின்னும் தஞ்சாவூர், மதுரை இந்த 2 இடத்துல வந்து இதை அவர் ரொம்ப பாப்புலரைஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க.